கரூர் லோக்சபா தொகுதியின் எம்பியாக காங்கிரஸ் கட்சி ஜோதிமணி வெற்றி பெற்றார். இதனையொட்டி நேற்று மாலை விராலிமலை காமராஜர் நகர், கடைவீதி, செக் போஸ்ட், அருண் கார்டன் ஆகிய பகுதிகளில் இருசக்கர வாகன பேரணி நடத்தி நன்றி தெரிவித்தார். இந்நிகழ்ச்சிக்கு திமுக வடக்கு மாவட்ட செயலாளர் செல்லப்பாண்டியன் தலைமை வகித்தார். விராலிமலை ஒன்றிய செயலாளர்கள் சத்யசீலன், ஐயப்பன், இளங்குமரன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இதில் மாவட்ட காங்கிரஸ் தலைவர் முருகேசன், ஒன்றிய குழு தலைவர் காமுமணி, மாவட்ட இளைஞர் அணி துணை அமைப்பாளர் விழாப்பட்டி சிவா, காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் அழகர்சாமி, சட்டையப்பன், அன்பு மற்றும் இந்திய கூட்டணி நிர்வாகிகள், கட்சியினர் கலந்து கொண்டனர். வாக்காளர் பெருமக்களே, இந்திய ஒன்றியத்தினுடைய ஈடு இணையற்ற தலைவர் தளபதி அவர்களின் தலைமையிலான இந்திய கூட்டணியினுடைய வெற்றி வேட்பாளராக நம்மிடையே களம் கண்ட செல்வி ஜோதிமணி அவர்களை மாவட்ட தொகுதியிலும் எந்த தொகுதியிலையும் நம்ப மாட்டாங்கன்னு எங்களுக்கு தெரியும். அதனாலதான் மிகுந்த நம்பிக்கையோடு நாங்கள் தேர்தலை எதிர்கொண்டோம். அதே போல கரூர் நாடாளுமன்ற தொகுதியிலும் விராலிமலை தொகுதியில் மட்டுமல்ல 6 சட்டமன்ற தொகுதிகளிலும் கை சின்னமே மகத்தான வெற்றி பெற்றது, முன்னிலை அடைந்தது. அதற்காக கடுமையாக உழைத்த இந்தியா கூட்டணியின் நிர்வாகிகள் அனைவருக்கும் எனது இதயபூர்வமான நன்றியை அவர்கள் பாதங்களில் காணிக்கையாக்குகிறேன். நமது சகோதரி நேர்மையானவர், உண்மையானவர், அர்ப்பணிப்போடு செயல்படக்கூடியவர் என்று நம்பி எனக்கு அளித்த விராலிமலை சட்டமன்ற தொகுதியை சேர்ந்த அருமை சகோதர சகோதரிகளுக்கு எனது இதயபூர்வமான நன்றியை உங்கள் பாதங்களில் காணிக்கையாக்குகிறேன்.